ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா குழம்போட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், நான் ஒரு 1/4 கப் சின்ன வெங்காயம் எடுத்து மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா எப்பயுமே குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனியன் நல்லா வதங்கட்டும், நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு வெந்து வரட்டும். தக்காளி இந்தளவுக்கு வதங்கினதும் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு முருங்கைக்காவும் ஒரு பொட்டேட்டோவும் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். காய்கறியை சேர்த்ததும் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. மசாலா ஈவனாக மிக்ஸ் ஆகட்டும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலா கூட சேர்ந்து அந்த காய்கறி எல்லாம் நல்லா குக்காகி வரட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம ஒரு கோகோனட் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 1/4 கப் தேங்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்ச கோகோனட் பேஸ்ட்டை இந்த காய்கறி கூட சேர்த்துக்கலாம். கோகோனட் பேஸ்ட்டு சேர்த்ததும் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு எவ்வளோ தேவையான அளவு தண்ணி வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. கலந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதித்து வற்றி வரட்டும். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதித்து வற்றி வந்திருக்கு. காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான பொரிச்ச குழம்பு இப்போ ஈஸியாக தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.